அறிவோம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசிலேருந்து கேட்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த தலைப்பில் 7 பாட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ குடியரசுத் தலைவரோட பணிகள் பற்றி பார்க்கலாம். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி இவற்றில் சிறந்து விளங்கும் 12 பேரை மாநிலங்களவைக்கும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை மக்களவைக்கும் நியமிக்கிறார். 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழுவை அமைக்கிறார். சட்டப்பிரிவு 72 படி இவருக்கு குற்றம் பெற்றவரின் தண்டனையை குறைக்கவும் விடுதலை செய்யவும் அதிகாரம் உண்டு. சட்டப்பிரிவு 53(2) நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாட்டிற்கு தூதர்களை நியமிக்கிறார். சட்டப்பிரிவு 352 நெருக்கடி நிலையை அறிவிக்கிறது. சட்டப்பிரிவு 356 மாநில அரசை கலைக்கிறது. சட்டப்பிரிவு 360 நிதி நெருக்கடியை அறிவிக்கிறது. சட்டப்பிரிவு 61 படி இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அவைக்கு வந்தவர்களில் 1/4 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணை குடியரசுத் தலைவர். சட்டப்பிரிவு 63 படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் உள்ளார். இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு 35. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை இவர் பெற்றிருக்க வேண்டும். சட்டப்பிரிவு 66(1) இவர் குடியரசுத் தலைவர் போல தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே இவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். இவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரின் பணிகளை அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை கவனிப்பார். நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதம அமைச்சர். சட்டப்பிரிவு 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அறிவுரை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்கும் என கூறுகிறது. பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் ஜனநாயக அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.